நேர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ராகுகேது பயிற்சி. இந்த ராகுகேது பயிற்சி எப்போ நடக்க போகுது? மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகி வருகிறார். தனுசு ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ராகுகேது பயிற்சி மூலமாக இந்த ராகுகேது பகவான்கள் என்னென்ன மாற்றங்களை தனுசு ராசி நேயர்களுக்கு கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்கள்ல முன்னேற்றம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்த ராகு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்தை நோக்கி பயணிக்கிறார். தனுசு ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்த கேது பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்தை நோக்கி செல்கிறார். ஸோ அப்போ இந்த ராகுவும் கேதுவும் தனுசு ராசிக்கு என்ன அற்புதமான சூழ்நிலையை நோக்கி தரப்போகிறாங்க. ஏற்கனவே நம்ம பல வீடியோ சொன்ன மாதிரி தான் சனி பயிற்சி வீடியோ மற்றும் குரு பயிற்சி வீடியோ சொன்னது என்னென்னா, இந்த 2025 அற்புதமான சூழ்நிலைகளை, நல்ல விதமான பலன்களை கிடைக்க போகிற ராசியில் தனுசு ராசி முதன்மையான ராசி. கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாகவே நீங்கள் நினச்ச விஷயத்தை நினச்ச மாதிரி செய்ய முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. மனசில் ஒன்று நினைக்கிறது, நடக்கிறது ஒன்றா இருக்கும். மனசை விட்டு வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலைகள் பலவிதமாக இருந்திருக்கும். அதுவும் தனுசு ராசியில் உள்ள ஆசிரியர்கள் பல போராட்டத்தை சந்திச்சிருப்பாங்க. மாணவ செல்வங்கள் என்று கருதப்படுகின்ற மாணவர்கள் ஆசிரியர்கள் பேச்சை கேட்டிருக்கவே மாட்டாங்க. இதனால் நம்மளுடைய தனுசு ராசி ஆசிரியர்கள் மாணவர்களை புரிய வைக்க பல விதமாக ட்ரை பண்ணியிருப்பாங்க, தோற்றுருப்பாங்க. அதே போல் ஐடி துறையில் வேலை பார்க்குறவங்க, பேங்க் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தவங்க, மக்கள் தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வேலை பார்த்த தனுசு ராசினியர்களுக்கெல்லாம் அழுத்தம், போராட்டம், கவலை என்ற சூழ்நிலையை கிட்டத்தட்ட ஒரு வருடமாக ரொம்ப சந்திச்சிருப்பாங்க. ஏன் எங்களை மட்டும் யாரும் புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க? நான் உண்மையாக இருந்து, நேர்மையாக இருந்து, விசுவாசமாக இருந்த என்ன ஏன் மதிக்கலை அப்படின்னு கேள்வியவே உங்களுக்குள்ளேயே கேட்டிருப்பீங்க, உங்கள் பக்கத்தில் உள்ள நண்பர்கிட்டையுமே கேட்டிருப்பீங்க. ஸோ அவ்வளோ போராட்டம் இருந்திருக்கும். ஸோ இந்த நிலையெல்லாம் மாறுமா, எப்போ மாறும் அப்படின்னு எதிர்பார்த்த நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கிரகங்கள் கொடுக்க போகுது. இந்த ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான ஆற்றலை கிரகங்கள் கொடுக்கின்றன. இவ்வளோ நாட்களாக நீங்கள் போராடி பார்த்து நடக்கலை அப்படின்னு நினச்ச விஷயம் இனிமேல் நீங்கள் அதுக்கான முயற்சி எடுக்கும்போது வெற்றி கிடைக்கும். தடைகள் எல்லாம் விலகப்போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும். உங்களுடைய வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் ஒரு முடிவு காலம் கிடைக்கும். புதிய வீடு கட்டி அல்லது புதிய வீடு வாங்கி அதன் மூலமாக மகிழ்ச்சியை பெறக்கூடிய ஆற்றல்கள் கிரக ரீதியாக ஏற்படுகின்றன. புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. பதவி உயர்வுனா பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட அடுத்த ஸ்டெப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கிடைக்கும். இவ்வளோ நாட்களாக உங்களை வேலையை மட்டும் வாங்கி, அதாவது என்ன சொல்லுவோன்னா சுரண்டி சாப்பிட்டாண்டா அப்படிம்பாங்க. அதே மாதிரி உங்களை அதிகமாக வேலை வாங்கிட்டு குறைஞ்ச தொகையை கொடுத்துருப்பாங்க, குறைஞ்ச சம்பளம் கொடுத்துருப்பாங்க, குறைஞ்ச மதிப்பு கொடுத்துருப்பாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் மனசார கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் அழுது புலம்புன காலங்கள் அதிகம். அதே போல் உங்களுடைய கண்ணாடியை பார்த்து, முகம் பார்க்கும் கண்ணாடியை பார்த்து நீங்களே நிறையா பேசியிருப்பீங்க. ஏன் எனக்கு மட்டும் இப்படி, நான் உண்மையாக தானே இருக்கேன், நல்லா தானே வேலை பார்க்குறேன், ஏன்டா என்னையை விட்டுட்டு வேலையை பார்க்காதவனுக்கு மதிப்பு கொடுக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த நிலையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய செயல்பாடுகள், உங்களுக்கான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய செயல்பாடை நோக்கி நீங்கள் பயணிப்பீர்கள். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் தொடங்கிட்டு லாக் ஆகி தொழிலை விட்டுட்டு வந்தவங்க கூட புதிய தொழில் தொடங்குவீங்க. அதாவது தொழிலில் போராடிக்கிட்டே இருக்கேன், தொழிலில் ஒரே போராட்டமாக தான் இருக்குது, தொழிலில் வெற்றி பெற முடியல, அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்க முடியல, அதே இடத்துல தான் ஒரு வருஷமாக போராடுறேன், இந்த வருஷம் லாபம் வந்துடும், அடுத்த வருஷம் லாபம் வந்துடும் போராடுறேன், ஆனால் கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு நினச்சவங்களுக்கு தொழிலில் ஒரு ஏற்றம் உண்டு, தொழிலில் ஒரு வெற்றி உண்டு. உங்களுடைய வீட்டில்
வயது மூத்தவர்கள் இனிமே உங்களை மதிப்பாங்க. இவ்வளோ நாட்களாக நீ சின்ன பையன் போடா, நீ எதுவுமே செய்ய மாட்ட, நீ எது செஞ்சாலும் தப்பாக தான் செய்வேன்னு சொல்லி உங்களை விட வயது மூத்தவர்கள் உங்களை வார்த்தைகளாக கஷ்டப்படுத்தியிருந்தாங்கன்னா அந்த வார்த்தைகளை அவங்க வாபஸ் வாங்கிட்டு உன்னால் முடியும் தம்பி, உன்னால் முடியும் பாப்பா, நீ செய், உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களை விட வயது மூத்தவர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி பெண்களுக்கு மாமனார் மாமியார் குடும்பம் ரொம்ப இருந்திருக்கும். அது என்ன சொல்கிறேன்னா சொல்ல முடியாத அளவுக்கு அழுத்தம் இருந்திருக்கும். நாங்கள் என் கணவர் கூட உண்மையான பாசமாக இருந்தேன், ஆனால் என்னுடைய கணவரை என் பக்கம் திரும்ப விடாமல் என்னுடைய மாமனாரும் மாமியாரும் லாக் பண்ணி வச்சிட்டாங்க. நான் மனசார கஷ்டப்பட்டு அவங்களுக்கு எந்த வார்த்தைகளும் சொல்லாமல் அவங்கள்ட்ட சண்டை போடாமல் நான் மனசார மட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்காதா, இதுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்காதான்னு சொல்லி நான் போகாத கோயில் கிடையாது, வேண்டாத சாமி கிடையாது. ஆனால் இன்னும் அவர்களுடைய வார்த்தைகளால் என்னை காயப்படுத்துகிறாங்க. ஸோ இதிலேருந்து நான் விடுபெறுவேனா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நம்மளுடைய தனுசு ராசி பெண்களுக்கு, குடும்ப பெண்களுக்கு உறுதியாக உங்களுடைய அங்கீகாரம் பிரதிபலிக்கப்படும். இனிமே உங்களுடைய மாமனார் மாமியார் உங்களை மதிப்பாங்க, உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். இனிமே கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய கணவர் உங்களை புரிந்து கொள்வார், உங்கள் மீது அன்பு செலுத்துவார். அவர் உங்களுக்காக உங்களுடைய மாமியார்கிட்டையும் மாமனார்கிட்டையும் கண்டிப்பாக பேசுவாங்க. அந்த ஒற்றுமை ஏற்படும், மன மகிழ்ச்சிகள் ஏற்படும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குன்னு சொல்லி தனுசு ராசி பெண்கள் சொல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். தனுசு ராசியில் பூராட நட்சத்திரத்தில் உள்ள பெண்கள் திருமண வாழ்க்கையில் போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா போராட்டம் முடிவுக்கு வரும். போராட்டம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுக்கும், உங்களுக்கு வேதனையை நீக்கி கவலையை நீக்கி சந்தோஷத்தை கொடுக்கும். இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருக்கும் தனுசு ராசினியர்களுக்கு அதற்கான செயல்பாடுகளை செய்து கொடுக்கக்கூடிய அமைப்பு கிரகங்கள் கொடுக்கும். அதே போல் இவ்வளோ நாளாக கணவன் மனைவி ஒற்றுமையில் பிரிஞ்சு நீ வேறு நான் வேறு, இல்லை பேசவே வாய்ப்பு இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலை யாராச்சும் இருக்காங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு அந்த சூழ்நிலையிலிருந்து மாற்றம் கிடைக்கும். உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை அங்கீகாரம் பெறக்கூடிய அமைப்பில் ஏற்படும். உங்களுடைய கணவர் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவார். உங்கள் மனைவி உங்கள் மீது புரிந்து கொண்டு உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி உங்களுடன் செயல்படுவார்கள் என்பது கிரக ரீதியான உண்மை. குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. உடன் பிறந்தவர்கள் இவ்வளவு நாட்களாக உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களுக்கு அழுத்தத்தை கொடுத்து வந்தார்கள் என்றால் அந்த அழுத்தம் விலகி இனிமே அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். சகோதர சகோதரி பாசம்னா என்ன, அந்த பாசம் கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி ஏங்குற நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்மையான பாசம் இனிமே கிடைக்கும். இவ்வளவு நாளாக கிடைச்சதெல்லாம் போலியான பாசமாக கூட இருந்திருக்கலாம், அல்லது பாசமே இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். இனிமே உண்மையான பாசத்தை நீங்கள் எதிர்கொள்வீர்கள், அதன் மூலமாக மகிழ்ச்சியும் கொள்வீர்கள். நான் இருக்கேன் உனக்கு உதவி செய்யன்னு சொல்லி உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு பாண்டிங் ஏற்படும். போராட்டம் இல்லாத ஒரு செயல்பாடு, தடைகள் இல்லாத செயல்பாடுகளை நோக்கி இனிமே பயணிப்பீங்க. அம்மாவுக்கு ஆஸ்பத்திரி செலவு நிறையா செலவழிச்சிட்டேன், இனிமே செலவழிக்க காசு கூட இல்லை அப்படின்லாம் நினச்ச உங்களுக்கு அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். வண்டி வாகனங்கள் மூலமாக டேர்னிங்கில் போகும்போது கீழே விழுந்து அடிபட்டேன், வண்டி ஓட்டவே பயமாக இருக்குன்னா இனிமேல் அந்த டேர்னிங் பிரச்சனை கிடையாது. தைரியமாக வண்டி ஓட்டுங்க, கவனமாக வண்டி ஓட்டுங்க, வெற்றி உண்டு. நீங்கள் மிக முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராகுகேது பயிற்சியப்போ உங்களுடைய தாயாரின் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து விடுபட்ட நீங்கள் உங்களுடைய தந்தை வழி சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மாட்டிக்கிடுவீங்க. ஸோ அந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஏதாவது வில்லங்கம் பிரச்சனை வருதுன்னா முடிஞ்ச அளவு விட்டு கொடுத்து போங்க. 1.5 வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கான தீர்வு உங்களுக்கே சாதகமாக அமையும். அதே போல் உங்களுடைய சித்தப்பா பெரியப்பா உறவுகள் மூலமாக, அதாவது அப்பா வழி சித்தப்பா பெரியப்பா உறவுகள் மூலமாக சின்ன சின்ன சிக்கல்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இன்கேஸ் அவங்களுக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடு வந்தால் நீங்கள் பணிந்து செல்லுங்கள், நீங்கள் பொறுமையாக செல்லுங்கள். உறுதியாக அவர்கள் தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்வார்கள். அடுத்த வருடம், இந்த வருடம் ஒப்புக்கொள்ளவே மாட்டாங்க. நீங்கள் அவங்கள புரிய வைக்கணும். இல்லை சித்தப்பா, இல்லை பெரியப்பா, நீங்கள் சொல்கிறது தப்பு பெரியப்பா, இதான் நியாயம் பெரியப்பா. நீங்கள் என்ன தான் நியாயம் சொன்னாலும் நீங்கள் சொல்கிற வார்த்தை அவங்களுக்கு எதுவுமே கேட்காது. உங்கள் அப்பாவுக்கும் கேட்காது,
உங்கள் அப்பா கூட பிறந்த உறவுகளுக்கும் கேட்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆண்வெளி உறவுகளுக்கு வாய்ப்புகள் குறைவு. சரியா? அப்போ என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் அப்பா கூட பிறந்த உங்களுடைய அத்தை ஒரு உறவுகிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்கள். அவங்கள்ட்ட சொல்லும்போது இவங்க கேட்டுக்குருவாங்க. நீங்கள் டைரெக்டாக சொல்லும்போது கேட்டுக்கிற மாட்டாங்க. இதான் உண்மை. ஸோ நகர்த்துற விதம் தான் வேறு, ஆனால் சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு அமையும். அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடை மெயினாக மேற்கொள்ளணும். அது மேற்கொள்ளாமல் இருந்தீங்கன்னா சில தாக்கங்கள் ஏற்படும். காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை, புதிய காதல் வந்தால் கட்டாயமாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஐயா, புதிய காதல்னால் பழைய காதல் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய காதல் பாதி ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஸோ அப்போ புதிய காதல் இப்போ முயற்சிகள் வந்தால் கட்டாயமாக அவாய்ட் பண்ணுங்கள். காதல் செய்வதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. காதல் இன்னும் பிரச்சனையில் தான் ஓடுது, முடிவுக்கு வரலைன்னா முடிவு வருவதற்கான அமைப்பு ஏற்பட்டுரும். ஸோ காதலில் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணணும். அதை வழிபாடு முறைகளை பார்க்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அதற்கான வழிபாடு முறைகளை சொல்ல முடியும். வேலையில் பணியிடை மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதேபோல் வேலையில் சின்ன சின்ன மிஸ்டேக் எதுவும் செஞ்சு அதில் ஒரு சின்ன தாக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு. மேக்ஸிமம் என்னையை பொறுத்தளவு ஜூன் மாதம் வரையும் யாரையும் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காதீங்க. கவனமாக இருங்க. அதே போல் தனுசு ராசியில் பெண்கள், பூராட நட்சத்திரக்கார பெண்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், குடும்ப உறவில் வெற்றி பெற வேண்டும், கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களை வெற்றி பெற வேண்டும் என விருப்பப்பட்டால் கட்டாயமாக கீழே உள்ள கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களுக்கு திருமண உறவில் ஏற்படும் முறிவிலிருந்து வெற்றி பெறுவதற்கான அமைப்புக்கு ஒரே ஒரு கேள்விக்கு சரியான பதில் சொல்ல கோயில் வழிபாடோ அல்லது பரிகார முறைகளையோ உங்களுக்கு சொல்வதற்கு நான் காத்திருக்கிறேன். ஆனால் ஒரு கேள்வின்னு சொன்னிட்டு நிறையா கேள்விகள் கேட்டிங்கன்னா பதில் சொல்ல முடியாது. ஸோ அதே போல் சில பேர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப்பில் நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்கீங்க. நீங்கள் அந்த கேள்வியை கமெண்ட்ஸை எனக்கு திரும்ப வாட்ஸ்அப்லேயே அனுப்பிவிடுங்க. எந்த யூடியூப்பில் நீங்கள் கேட்டிருக்கீங்கிறது எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க. ஸோ அப்போ தான் நான் உங்களுக்கு சரியான பதில் சொல்ல முடியும். நீங்கள் யூடியூப்பில் மட்டும் கேட்டுட்டு எனக்கு நான் பதில் சொல்வேன்னு எதிர்பார்த்தீங்கன்னா சம்டைம் சொல்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. முடிஞ்சளவு வாட்ஸ்அப்லேயே அனுப்புங்க. உங்களுடைய ஒரு கேள்விக்கு சரியான வழிபாடு பரிகாரங்களை எடுத்துத்தர நான் காத்திருக்கிறேன் என்று கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த எங்களுடைய மூலம், பூராடம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி நேயர்களுக்கு ராகுகேது பெயர்ச்சி நம்ம தனுசு ராசிக்கு என்ன நன்மை தீமைகளை செய்ய போகிறது அப்படிங்கிறத தான் பார்க்கணும். பொதுவாக ராகு நன்மை செய்தால் கேது கெடுதல் பண்ணுவார், கேது நன்மையை செய்தால் ராகு நன்மையை செய்வார். ரெண்டுமே நல்லது பண்ணுறதுங்கிறது எப்போவும் நடக்காது. 50 மார்க் தான் இப்போது ராகு கேது பெயர்ச்சி நம்ம எடுத்துக்க முடியும். அதில் பார்த்திங்கன்னா அந்த 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த நம்ம புலிப்பாணி சித்தர், 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் என்ன நன்மை தீமைகளை பற்றி சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத தான் நம்ம தனுசு ராசிக்கு இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்குறோம். ராகு பகவான் 3ஆம் இடத்திற்கு வரார். தனுசு ராசிக்கு சௌபாகியங்கள் அதிகரிக்குது, நன்மைகள் கூடுது, சந்தோஷம், சௌபாகியம், பொருளாதாரம், வளர்ச்சிகள் இதெல்லாம் ஏற்படுத்துகிறது. சந்தோஷம் அதிகரிக்குது, மனக்கவலை நீங்குது, மனோதுக்கம், மனோபயம் இதெல்லாம் நிவர்த்தியாகுது. குடும்பத்தில் நல்ல ஒரு அந்யோன்யமான சூழ்நிலை, மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை நிலவும். நல்ல பணவரவு, பணவரவு அப்படிங்கிறது ஒரு வாக்கியம். நல்ல பணவரவுன்னா அளவுக்கு அதிகமாக நமக்கு தேவையான பணவரவுகளை கொடுக்குறார். கடன், வழக்கு, பகை, நோய் இவைகளுடைய பாதிப்பிலிருந்து மீளலாம். கடன் தொல்லைகள் அறவே விலகும். வழக்குகளில் வெற்றி பெறலாம். பகை அப்படிங்கிறத வெல்லலாம். எதிராளிகளை எளிதில் வெல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும். நோய் நொடியிலிருந்து விலகலாம். மருத்துவ செலவுகள் குறைக்கப்படும். நோய் நொடிகள் இருந்த இடம் தெரியாமல் போயிருமா, நமக்கு அந்த நோய் இருந்தது அப்படின்னு நம்மளே ஆச்சரியப்படுவோம். அந்த மாதிரி இருக்குது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் நன்மை, அவர்களும் புகழ்பட வாழ்வார்கள். நம்ம கூட பிறந்த சகோதர சகோதரிகள் நல்ல புகழோடு வாழக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்படும். அரசாங்க ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கும். அரசு வேலை, அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்களுக்கு நன்மை, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் இவையெல்லாம் குவிந்த வண்ணம் இருக்குது. பொன், பொருள், ஆடை, ஆபரணம், வஸ்திரம், நகைகள் வாங்கலாம். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழலாம். அழகு சாதன பொருட்கள், அழகு நிலையங்கள், பியூட்டி பார்லர், சலூன், உடற்பயிற்சி கூடங்கள், விளையாட்டு மைதானங்கள் இதெல்லாம் வச்சு நடத்துகிறவங்களுக்கு மிக மிகச் சிறப்பு. தனுசராசினியர்களாக இருந்தால் ராகு நன்மையை செய்கிறார். குடும்பத்தில் திருமண வைபோகம் ஏற்படும். யாரோ ஒருத்தருக்கு திருமணம் யோகம் குடும்பத்தில். தன ஆதாயம் உண்டு அப்படின்னு முடிக்கிறார். இப்போ ராகு பயிற்சி அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு மிக 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 நன்மையை தரக்கூடிய விதமாக இருக்குது. 3ஆம் இடத்துல ராகு. கேது பகவான் 9ஆம் இடத்துக்கு வர்றார், அதுவும் நன்மை. இது ரெண்டு தான் தனுசு ராசிக்கு தான் ரெண்டுமே நல்லது பண்ணுது, மிகச்சிறப்பு. எதிர்பாராத வகையில் திடீர் தனவரவு, எதிர்பார்க்காம திடீர்னு ஒரு
எங்கேருந்து வருதுன்னே தெரியாது, நமக்கு அந்த ஷேர் வந்துடும். எதிர்பாராத வகையில் திடீர் தனவரவு ஏற்படும். குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறும். வெளியூர் பிரயாணம் நன்மையை கொடுக்கும். வெளிநாட்டு பிரயாணம் நன்மையை கொடுக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக இருக்கும். அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் சிறப்பாக இருக்குது. தகப்பனாருடன் சில பேருக்கு பகை உண்டாகும், ஜாக்கிரதையாக இருக்கணும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, தொழிலில் லாபங்கள், வியாபார விருத்தி, இது போன்ற பல வகையான நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படுது. பொதுவாக நான் இது வரைக்கும் பார்த்ததில் இந்த ராகு கேது பயிற்சியில் தனுசு ராசி கொண்டு தான் ராகுவும் சூப்பர், கேதுவும் சூப்பர், 100% நன்மைகள். அதனால் எந்த கவலையும் பட வேண்டாம். தனுசு ராசி ஆகிய உங்களுக்கு இந்த ராகு கேதுவினுடைய மாற்றம், இந்த பயிற்சி ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குங்கிறத தெளிவாக பார்ப்போங்க. முதல்ல இது கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இது அமோகமான பலன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராகு கேதுவினால் மாறக்கூடிய நல்லது தரக்கூடிய பல ராசிகளில் முக்கியமானது தனுசும் ஒன்று. முதல்ல கவனிச்சிங்க அப்படின்னா, இதுவரை இருந்தக்கூடிய காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் சரியில்லாத காலம். 4-10 உட்காந்துருந்தாங்க. 4-10 உட்காந்துருக்கும் போது ஒரு சிலருக்கு ஒரு வீடு வாங்கியிருக்கலாம், அல்லது ஒரு வாகனம் வாங்கியிருக்கலாம், அல்லது வீட்டு உபகரண பொருளை வாங்கியிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அதனால் ஒரு திருப்தி இருக்குமா? வாங்கியிருக்குங்க சந்தோஷம் அப்படின்னா, ஒரு மனசத்தில் ஒரு நெருடலான சூழ்நிலையை தான் அந்த வீடை வாங்கியிருப்பீங்க, அல்லது வாகனம் வாங்கியிருப்பீங்க, அல்லது இடம் ஏதோ ஒன்று. அதன் மூலமாக ஒரு திருப்தியற்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம். இதை இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு பெட்டராக வாங்கியிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் உயர்வானது வாங்கியிருக்கலாமோ, இன்னும் ஒரு செயல்பாடு நல்லா தான் போயிருக்கலாமோங்கிற ஒரு சிந்தனை ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, ஒரு பரிபூரணமான திருப்தி ஏற்படும். நீங்கள் வாங்கிய அந்த பொருளோ அல்லது வஸ்துவோ என்னவோ அதன் மூலமாக முழுமையான பயன்பாடும் வரக்கூடிய காலத்திலே உங்களுக்கு அமைய போகுதுங்க. முக்கியமாக சொல்லும்போது, நீங்கள் ஒரு வீடு வாங்கியிருக்கீங்க, அதில் ஒரு கடன் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போது அந்த கடன் சுமை வெகுவாக குறைஞ்சிரும். அது மட்டுமல்ல, மிக எளிய முறையிலே பல பொருளாதார உயர்வுகள் ஏற்படும். சமூகத்திலே நல்ல மரியாதை, கௌரவம் அதிகரிக்கும். 9ஆம் பாவத்தில் கேது போகிறார். பொதுவாகவே 9ஆம் இடம் தெய்வ வழிபாடு, ஆராய்ச்சி கல்விகள், மேல் படிப்புகள், அதே மாதிரி குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், இஷ்ட தெய்வத்தினுடைய சித்தி எல்லாமே 9ஆம் இடம். அதாவது நம்ம 365 நாள் வேலை பார்க்குறோம், ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறோன்னு வச்சுப்போம். இந்த 365 நாளும் நமக்கு சம்பளம் கொடுப்பாங்களா? அப்போ எப்பெல்லாம் சம்பளம் கொடுக்குறாங்கன்னா, இந்த 365 நாளில் 12 நாட்கள் சம்பளம் கிடைக்குது. ஏதோ ஒரு நாள் போனஸ் கிடைக்குதுன்னு வச்சுப்போம். 13 நாள் நமக்கு சம்பளம் கிடைக்குது. இப்போது இந்த 13 நாள் சம்பளத்திற்காக எப்படி நம்ம 365 நாள் வேலை பார்க்கிறோமோ, அதே மாதிரி தான் இந்த ராகு கேதுவினுடைய அனுகிரகம் 9ஆம் பாவத்தில். அதாவது நீங்கள் இறைவனை வருடம் முழுவதும் கும்பிட்டாலும் அந்த இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தில் 9ஆம் பாவத்தில் ஒரு முக்கியமான கிரகங்கள், அதாவது ராஜ கிரகங்கள், தாரா கிரகங்கள், கார கிரகங்கள், இந்த மாதிரி சாயா கிரகங்கள் அதனுடைய சேர்க்கை இருந்தால்தான், அல்லது கோச்சாரத்திலே அது சேர்ந்தால்தான் அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? அது மாதிரி இப்போ உள்ள காலம் நீங்கள் தெய்வ வழிபாடு நிறையா இருந்தாலும் கூட அது கிடைக்காத சூழ்நிலைகள் பல நாளாக இருந்தது இல்லைங்களா? அது எல்லாம் மாறி கேது 9ல் வர்றதுனால தெய்வ வழிபாடினுடைய சித்தி உங்களுக்கு கிடைக்க போகுது. நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுங்க. அதே மாதிரி ராகு பகவான் உங்களுடைய 3ஆம் பாவத்தில் போய் உட்கார்றார். 3ஆம் பாவம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றம். மாற்றம் அப்படின்னு நமக்கு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஏங்க மாற்றம் சரி, இந்த மாற்றம் நல்ல முன்னேற்றமா அல்லது ஏமாற்றமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கவலையே படாதீங்க. இந்த மாற்றம் என்பது நல்ல ஒரு முன்னேற்றம். எப்படிங்க, எதை வச்சுங்க சொல்கிறீங்கன்னா, இந்த 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு ஒரு மாற்றத்தை கொடுப்பார். இந்த மாற்றத்தை முன்னேற்றமாகவே ஆக்க வேண்டியது யார் கடமைனா, குருவினுடைய கடமை, உங்களுடைய ராசிநாதன் கடமை. உங்களுடைய ராசிநாதன் முதல்ல உங்களை பார்க்குறாரு. அடுத்ததாக 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய உங்கள் சனி பகவானையும் பார்க்குறாரு, ராகு பகவானையும் பார்க்குறாரு. அதனால் இந்த மாற்றத்தை தரக்கூடிய விஷயங்கள் முன்னேற்றமாகவே அமைகிறது. புரிஞ்சுக்கிறீங்களா? அதனால் தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல அமோக பலன்கள் இருக்கிறது. அடுத்ததாக இந்த கேது பகவானுக்கு வருவோம். கேது பகவானை கவனிச்சிங்கன்னா,
அவர் 9ஆம் பாவத்திலே இருக்கிறார். நான் முன்னாடியே சொன்னேன், இந்த 9ஆம் பாவம் முன்னோர்களுடைய சொத்தை குறிக்கக்கூடியது. அதனால முன்னோர்களுடைய சொத்து உங்களுக்கு ஏதாவது வந்து சேராமல் இருக்குது, அதில் ஏதோ ஒரு அலிகேஷன் இருக்குது, ஏதோ ஒரு டிஸ்ட்ரிபியூட் பிரச்சனை இருக்குன்னு வச்சுப்போம். ஏதாவது சொத்து பிரிக்கிறதுல உங்களுக்கும் உங்களுடைய பங்காளிகளுக்கும், அல்லது அந்த சொத்தை வேற ஒருத்தவங்க உரிமை கோர்றாங்க, யாருக்கும் சம்மந்தமே இல்லாமல் யாரோ பண்ணிட்டு இருக்காங்க, அல்லது அதில் ஏதோ தீர்க்கப்பட வேண்டிய பல பிரச்சனைகள் இருக்குது, அதில் ஏதோ ஒரு பத்திரப்பதிவில் நேம் சேஞ்சஸ் நிறையா இருக்குது, ஏதோ ஒரு இனிஷியல் பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை, அது மாதிரிலாம் இருந்ததுன்னா இந்த காலத்திலே முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக அரசாங்கத்தினுடைய சாதகமான சூழ்நிலை இப்போ இருக்குது உங்களுக்கு. அதை நீங்கள் பயன்படுத்திப்பதே தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்லதுங்க. அடுத்ததாக இந்த சமயத்தில், அதாவது உங்களுடைய குரு பகவான் 7ல் இருக்காரு, சனி பகவான் 3ஆம் பாவத்தில் இருக்காரு, ராகு பகவான் 3ஆம் பாவத்தில் இருக்காரு, 9ஆம் பாவத்தில் கேதுவும் இருக்கார். முக்கிய தாரா கிரகமாகட்டும் சாயா கிரகமாகட்டும் சர்மையான வலிமையான இடத்துல இருக்காங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு. அதனால் இந்த சமயத்தில் நல்ல உயர் பதவி கிடைக்கவிருக்கின்றது, பொருளாதார வரவுகள் ஏற்படவிருக்கின்றது, அதிர்ஷ்டங்கள் கைகூடவிருக்கின்றது, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவிருக்கின்றது. குறிப்பாக 7ஆம் போதக்கூடிய குரு பகவான் உங்களை நேரடியாக 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால திருமணமாகவர்களுக்கு திருமணம் ஏற்படவிருக்கு, திருமணமான தம்பதிகளுக்கு அந்யோன்யமான நல்ல வாழ்க்கைகள் ஏற்படவிருக்கின்றது, நல்ல சந்தோஷமான முன்னேற்றங்கள், குழந்தைகளுக்கு நல்ல படிப்பில் நல்ல ஆர்வம், புதிய வகையான செயல்பாடுகளில் ஈடுபடுவது, கலைகளை வளர்த்து கொள்வது, அதுமாதிரி அபரிமிதமான வளர்ச்சிகள் இருக்குதுங்க. இந்த சமயத்தில் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்னன்னா, ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யணும். எதுக்குங்க ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யணும்னா, அடுத்த வருடம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 சனி பகவான் உங்களுடைய 4ஆம் பாவத்தில் உட்காருவார். அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு பேர். அதனால் இப்போ இருந்தே அதற்காக நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து கொள்ளுங்கள். அதே மாதிரி அங்கஹீனம் கொண்டவங்க, கால் முடியாதவங்க யாராவது கவனிச்சிங்கன்னா அவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவி, என்ன உதவி, நேர உதவினா நேரத்தினால் அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, பொருள் உதவி தேவைப்பட்டால் பொருளால் உதவி செய்யுங்க, ஆகாரத்தின் மூலமாக ஏதாவது அவங்களுக்கு உணவு அளிக்க வேண்டிய உதவிகள் ஏற்பட்டால் அதையும் நீங்கள் செய்யுங்க. என்ன முடியுமோ அந்த உதவியை நீங்கள் செய்து வந்தீங்கன்னா நல்ல பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை தோறும் வெற்றிலை மாலை 21 எண்ணிக்கை கொண்ட வெற்றிலை மாலை எண்ணி போடுங்க, நல்ல பலன் கிடைக்கும். சிவாய நமக. தனுசு ராசி என்பர்களுக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான், 9ஆம் இடத்துல கேது பகவான் பயிற்சியாகி வரார். இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு நீண்ட வருடமாக, கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்களுக்கு மேலாக புலி வருது, எங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சு சொன்னீங்க, நல்லா வந்துடும் சொன்னீங்க, ஒன்றும் வரல, அடுத்து இந்த புத்தாண்டு பிறந்துரும் சொன்னீங்க, புத்தாண்டுலயும் நல்லா வரும், இப்படி இந்த மாதிரியாக புலி வருதுன்னு கதையாக தான் எங்களுடைய வாழ்க்கையும் வளர்ச்சி அடைஞ்சிரும் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஆனா எதுவுமே நடக்கிற மாதிரி ஒரு கதையே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணமாக நம்ம IPL மேட்சை எடுத்துக்கலாம். IPL மேட்ச்ல எல்லாருமே சீசன் ஸ்டார்ட் ஆகும் போதே என்ன நினைச்சோம், CSK நல்லா வின் பண்ணிடுவாருங்க, நல்ல ஒரு வெற்றி கோப்பையை தட்டிடுவாங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனால் அந்த CSK அது எல்லாத்தையுமே இழந்து இப்போ எங்கேயுமே உள்ள நுழைய முடியாதபடி எல்லா டோரும் க்ளோஸ் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு இந்த தனுசு ராசி அன்பர்களின் கதியும் அப்படிதான் இருக்கு. எல்லா இடத்துலும் போனாலும் டோர் க்ளோஸ்டு, உங்களுக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்றமுமே கிடைக்காது போல இருக்கு அப்படின்ற மாதிரியாக தான் உங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு CSK இனிமே உள்ள நுழைய முடியாது, அது உறுதியான ஒண்ணு. ஆனா நீங்க தனுசு ராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த ராகு கேது பெயர்ச்சி அதிகப்படியான ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். எதிரிகள் உங்களுடைய பலத்தை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் பாத்தீங்கன்னா எதிரிகளினுடைய பலமாகப்பட்டது முழுவதுமாக அழியக்கூடிய ஒரு நேரம், உங்களுடைய பலம் மேலோங்கி நிற்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இப்ப அலுவலகத்துல எல்லாம் தனுசு ராசி என்பர்கள் வேலை செய்யறாங்கன்னா இது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா யாருமே இவங்களை சட்டையே பண்ண மாட்டாங்க. இவங்க வேலை செய்த அந்த ப்ராஜெக்டையுமே ரொம்ப இழிவுபடுத்தி, ஒரு அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி தான் பேசியிருப்பாங்க. கடைசி நீங்க செஞ்ச ப்ராஜெக்டையே நாங்க தான் செஞ்சு முடிச்சோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த தனுசு ராசி என்பர்களோட சேர்ந்து வேலை செய்யறவங்க இந்த மாதிரி பேசியிருப்பாங்க.
ஆனால் இப்போ பாத்தீங்கன்னா நீங்க யாரு, உங்களுடைய திறமை என்ன, உங்களுக்கு இந்த அலுவலகத்துல என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரியாக முழுமையாக உங்களுடைய பலத்தை முழுமையாக அறிந்து வைத்துட்டு தான் பேசுவாங்க உங்களுடைய சக ஊழியர்கள். அதனால நீங்க ஒண்ணுமே பயப்பட வேண்டாம். உங்களுடைய முகமே பாத்தீங்கன்னா ரொம்ப பொலிவோடு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த ஒரு முக தோற்றத்திற்கும் இந்த ராகு கேது பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த முக தோற்றத்திற்கும் மிக ஒரு வேறுபாடு அதிகமாக இருக்கும். அதனால உங்களுடைய பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. பாக்யஸ்தானத்துல கேது பகவான், பாக்யஸ்தானம்ன்றது பாத்தீங்கன்னா நான் எல்லா பதிவுலையுமே சொல்லியிருப்பேன், நமக்கு ஒரு கிரெடிட் மாதிரி தான் அந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. ஆனா அந்த இடத்துலயே கேது பகவான் வந்ததுனால அந்த கிரெடிட் வெளியில போகாத அளவுக்கு சில நிவர்த்திகளை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதே இந்த பாக்கியஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கிறாரு அப்படின்னா உங்களுடைய கிரெடிட் எல்லாமே டெபிட்டா மாறிடும், உங்களுடைய நன்மைகள் எல்லாமே கெடுபலன்களாக மாறிடும். இதே இது அந்த கேது இருக்கிறாரு அப்படின்ற போது அந்த உங்களுடைய நன்மைகள் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதனால் வரைக்கும் செய்த தான தர்மங்கள் உங்களுடைய தலையை காக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தர்மம் தலை காக்கும்னு சொல்றது இணங்கபடி இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு நீங்க செய்த ஒரு பிரார்த்தனையும் நீங்க செய்த ஒரு தெய்வ வழிபாடும் இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக அதிகப்படியான ஒரு வருமானத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தொழில்ல நல்ல ஒரு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நேரம். மீடியால இருக்கிறீங்க, சினிமா துறையில இருக்கிறீங்க, இல்ல ஒரு கலைத்துறையில இருக்கிறீங்க, இல்ல ஒரு பெரிய ஒரு நகைக்கடை தொழிலதிபரா இருக்கிறீங்க, இந்த மாதிரியாக எல்லாம் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல வளர்ச்சி. உங்களுடைய தொழில்ல நீங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபராகத்தான் இருக்க போறீங்க. உங்களுடைய அலுவலகத்துல நீங்க ஒரு தனி முத்திரை பதித்த ஒரு நபராக தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் இருக்க போறீங்க. உங்களுடைய வளர்ச்சிகள் பாத்தீங்கன்னா படிப்படியாக தான் வரும். ஒரு இடத்துல இருந்து ஒரு ஸ்டெப்ல இருந்து 10வது ஸ்டெப்புக்கு போகாத மாதிரி ஒவ்வொரு படியாக அந்த ஒரு படியை தாண்டதுக்குள்ளயுமே நீங்க பட்ட பாடு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு இந்த ராகு கேது பயிற்சியாகப்பட்டது அந்த படிப்படியான வளர்ச்சியை இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தொழில்ல நல்ல வளர்ச்சி, குடும்பத்துல அதாவது வேலையில நல்ல வருமானம் வரப்போகுது. வருமானத்தை பத்தி இந்த தனுசு ராசி அன்பர்கள் கவலைப்படவே வேண்டாம். அடுத்து குடும்பம் அப்படின்னு வரும்போது நமக்கு ஒரு வசனம் தான் ஞாபகம் வரும். அதாவது சம்சாரம் அது மின்சாரம்ன்ற படத்துல, அந்த விசுவனுடைய படத்துல தூரத்துல இருக்கிறதே நல்லது, நீ நல்லா இருக்கிறியா நான் நல்லா இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறியா நீ இருக்கிறியா, அந்த மாதிரியாக கேட்கக்கூடிய அந்த வசனம் தான் நமக்கு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வருது. எந்த அளவுக்கு உறவு முறைகளை நீங்க ரொம்ப டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு உறவுகள்ல எந்த பிரச்சனையுமே வராது. இனிமேல் ஏதாவது பிரச்சனைகள் வருமா மேடம், நான் இப்பதான் 2வது திருமணம் பண்ணியிருக்கிறேன், எனக்கு இந்த உறவுகளும் ஏதாவது பிரச்சனையை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க நான் சொன்ன மாதிரியாக ஒரு உறவு முறைகள்ல ரொம்ப டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுங்க. என்ன தேவையோ அங்க என்ன நெசசரி இருக்கோ அதை மாத்திரம் பூர்த்தி செய்யுங்க போறோம். தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க தனுசு ராசி என்பர்கள். ஏன்னா உங்களுடைய தசாபுத்தியும், ஏன்னா தனுசு ராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு ராகு திசை நடக்கும், அடுத்து குரு திசை நடக்கும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு தசாபுத்திகள் தான் இருக்கு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து நீங்க அந்த குடும்ப உறவுகளை நடத்தி சொல்லும் போது அதிகப்படியான ஒரு நன்மைகளை இந்த ராகு கேது பயிற்சியும் சேர்ந்து கொடுப்பதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம்ன்றது எந்த காலகட்டத்துல வரும்? நிறைய பேர் விசாலாம் எடுத்து வச்சுட்டு பூஜை செய்யக்கூடிய ஒரு நேரத்துலதான் இருக்கிறீங்க. விசா கிடைச்சிருச்சு மேடம், ஆனா வேலை கிடைக்கல மேடம், நான் எங்க போய் சொல்றது, நான் இதை எங்க போய் வருத்தத்தை தெரிவிப்பேன் அப்படின்ற மாதிரியாக நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த வெளிநாடு வெளியூர் செல்வதற்குண்டான முழு வாய்ப்புகளும், 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களை அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போய் வெளிநாட்டுல கொண்டு விடுறதுதான் வேலையே அவருக்கு. அங்க போய் கொண்டு விட்டுட்டு
உங்களுக்கு டட்டா பை பை சொல்லிட்டு வந்துருவார். அந்த அளவிற்கு அந்த ராகு பகவான் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் இந்த பெயர்ச்சி அடைய போகுது. இந்த தனுசு ராசி அன்பர்கள் வெளிநாட்டுல ஏற்கனவே இருக்கிறோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க இங்க வந்தோம். ஆனா பாத்தீங்கன்னா இங்க 10 வருஷமா ஒரு சில வேலைகளை தான் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு அந்த வேலை செய்யறதுல ஒரு முழு திருப்தி இல்லை. நான் சொந்தமா தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறேன், சில விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்படுறேன், யாரையும் எதிர்பார்க்காமல் நான் என்னுடைய சொந்த கால்ல நிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 100% உங்களுக்கு கிரீன் சிக்னல் தான். நீங்க தாராளமாக வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் சொந்தமாக தொழில் தொடங்குவதற்கு, புது முயற்சிகளை எடுப்பதற்கு, அங்க சொந்தமாக வீடு கட்டுவதற்கு, அங்க பாத்தீங்கன்னா அங்கேயே இருந்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்துவதற்கு, இப்படி எப்பேற்பட்ட விஷயங்களை நீங்க அந்த வெளிநாட்டுல தேர்ந்தெடுத்தாலும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு 100% வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த காலகட்டம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அந்த குருவினுடைய பார்வையும் சேர்ந்து விளறதுனால திருமணத்துல இருக்கக்கூடிய முழு தடைகளும் விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். திருமணத்துல எந்த அளவுக்கு தடைகள் இருந்ததோ இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா 90s பிறந்தவங்கல இருந்து 2001 வரைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு திருமணங்கள் நடைபெறுவதற்குண்டான முழு சாத்திய கூறுகளும் இருக்கு. இந்த 1.5 வருஷம் எவ்வளவு அறிகுறியா நீங்க செய்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த திருமணத்துல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியும் அந்த திருமண உறவும் நல்ல ஒரு பந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உறவாகவும் தான் இருக்க போது. குழந்தை பாக்கியமும் மிக ஒரு அபரிமிதமான ஒரு வாய்ப்புகளை இருக்கிறதுக்கு உண்டான ஒரு முழு நேரமாக இருக்கு. அதனால குழந்தை பாக்கியத்திலையும் எந்த தடைகளும் கிடையாது, திருமணத்திலையும் எந்த தடைகளும் கிடையாது. முழுவதுமாக நீங்க அதற்குண்டான முயற்சிகள்ல ஈடுபடலாம்.